மேசராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ இருக்கும் மே மாதம் 4ஆம் தேதி சூரியன் உச்சம் பெறும் ராசியான மேசராசியில் சூரியனோடு புதன் இணைகிறாரு. இதனால மேசராசினியர்கள் புத ஆதித்ய யோகம் பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பெயர்ச்சி தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் புதனும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்ம ராசியில் கேதுவும், கும்பராசியில் சனி பகவானும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த புத ஆதித்ய யோகத்தால் நடைபெற போகும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் கிரகம் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன் கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டும் இல்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம். அது மட்டுமில்லாமல் மேசராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே பொருளாதார நிலை என்பது திருப்திகரமாக இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல எளிதில் வெற்றி கிடைக்கும். அதே போல நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டும் வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்வு ஆகியவை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் பிள்ளைகளால் மேன்மை ஆகியவை நடைபெறக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியத்தை கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல சூரியனோடு இணைந்த புதன் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. கடமையில் இருந்த தொய்வு அகலுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நிறுவன மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஒரு
ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குது. அதே போல விலகி சென்ற உடன் பிறந்தவர்கள் திரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியில் அவர் இருப்பது சரி என்றாலும் பஞ்சமாதிபதி வலு பெற்று இருப்பதால் குழந்தைகளுடைய விஷயத்தில் எதிர்பாராத பல நன்மைகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. ஆத்ம பலம் அதிகரிக்குங்க. அதே போல் துணிச்சலோடு நீங்கள் எடுத்த காரியத்தை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு. தொழிலில் சிறப்பாக நடக்குங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதுமையான முறையில் விஷயத்தை அணுகி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத வெற்றி உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6க்குரிய புதன் ஜென்ம ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகமும் எதிர்பாராத நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதோடு ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். சகோதரர்களால் சிக்கல்கள் வரலாங்க. அதே போல் பங்குதாரர்களால் பிரச்சனை வரலாங்க. சூரியன் அதிக பலத்துடன் இருப்பதால் உஷ்ணவியாதிகள் ஏற்படுங்க. ராசிநாதன் பலம் இழந்து வீண் வம்புகள் சேரும்படியாக நடந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டுங்க. கை கால்கள்ல வலி கண்ணெரிச்சல் தொல்லைகள் வரலாம். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்து வரும் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்பும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களின் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல கலைஞர்களுக்கு எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. மாணவ மாணவியருக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய எடுத்த முயற்சி கைகூட இருக்குது. அதே போல் பெண்மணிகளுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்புகள் உண்டுங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கு முடிவாகும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.